ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்டேட் சும்மா தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா போன சீசனில் எபிசோட் 1 போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் எபிசோட் 2 பார்க்க போகிறோம். போன இதில் வந்து அந்த பிளேடெல்லாம் வாங்கி இது பண்ணினார். ஸோ அடுத்து இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ காலையில் ஏந்துடுறாரு. ஸோ இந்த எபிசோட் நேம் ஸ்டார்ட்டு. ஸோ நம்ம ஹீரோ காலையில் ஏந்து பார்க்கும்போது அவங்க வீடெல்லாம் உடஞ்சிருக்கும்போது அவங்க ஃபேமிலி வந்து நேற்று நடந்தது எல்லாமே மறந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் அந்த சோல் ரிப்பர் தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அவன் வந்து அந்த சோல் சிலிண்டர் பஸ்ஸில் போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு பேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம கராக்கரா டவுனில் ஹைஸ்கூலோட காட்டுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா இவங்க தான் நம்ம ஹீரோயின் ஒரு அவங்களோட ஃப்ரெண்ட் டாட்ஸிக்கு என்ன காலங்காலத்தில் பகல் கனவு காண்றியா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. கலாய்ச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பேனல் வருது. நெக்ஸ்ட்டு பேனலில் பார்த்திங்கன்னா நம்ம மிஸ்ஸு அதுமாரி இச்சிகோ கூட கலாய்ச்சின்னு இருக்காங்க. ஸோ அடுத்த பேனலில் நம்ம மிசுரி, இவர் வந்து இச்சிகோட ஃப்ரெண்டு, அவர் வர்றாரு. என்ன இச்சிகோ கூட வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. அதை கேட்டதுக்காக மிசுரி என்ன சொல்கிறான்னா, இச்சிகோ நான் கூட தான் வருவான், ஆனால் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போய் பார்த்தேன், உங்கள் வீடு ஏதோ ட்ரக்கு ஏற்றிருக்கு போல அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ தனுசுக்கு வந்து என்ன இச்சிகோ அப்போ செத்துட்டானா அப்படின்னு கேட்கக்குள்ள உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பின்னாடி வந்து அடிக்கிறாரு. அடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாய்ஸ் கேட்குது, உங்கள் பேர் தான் இச்சிகோவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. யார் அந்த வாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூக்கியா. ஸோ நான் தான் உன்னை இது பண்ணேன்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொன்னால் உன்னை சாவடிச்சிருவேன், என்கிட்ட டெக்ஸ்ட் புக் இல்லை, டெக்ஸ்ட் புக் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எத்தனை வந்து சொன்னால் அவனை செத்துடம்பானே அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. ஸோ கலாய்ச்ச உடனே அடுத்த நெக்ஸ்ட் பேனலில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோர் ஷாப்பிங் ஆப். பைமோர் ஷாப்பிங் ஆப்ன்றது ஒரு நம்ம க்ராசரிஸ் அண்ட் ஆர்கானிக் ரெசிபீஸ்லாம் விற்கக்கூடிய ஒரு ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் ஆப். இதில் பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய எல்லா பொருளுமே இதில் இருக்குது. அண்ட் நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன பொருள் எல்லாமே வேணும், நம்ம ஹவுஸ் ஹோல்டுக்கு வேணுன்ற நினைக்கிற எல்லா பொருளுமே இதில் இருக்குது. நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா இல்லை நீங்கள் கண்டிப்பாகவே ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா நம்மளை அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற அந்த பால் பாக்கெட் வாங்க போவோம் இல்லையா, அது இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ பைமோட ஆப்பில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை தொட்டு பைமோட ஆப் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இச்சிகோ பார்த்தீங்கன்னா ரூக்கியா கிட்ட கேட்குறாங்க, நீ ஏன் இங்கே வந்த, உன்னோட வேலை தான் எப்பயும் முடிஞ்சிச்சுல்ல, ஏன் திருப்பியும் அந்த சோல் சொசைட்டி பிளேஸுக்கே போகல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்னால் எப்படி நான் பார்க்க முடியும், என்னோடய பவர் எல்லாமே தான் அவங்கக்கிட்ட கொடுத்துருந்தேன். ஸோ நான் திருப்பி சோல் ரிப்பேராக இருந்தால் மட்டும்தான் என்னால் அந்த இடத்துக்கு போக முடியும். ஸோ என்னோடய சோல் ரிப்பேர் பவர் வந்தால் தான் என்னால் போக முடியும், இல்லை நான் போக முடியாது. அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறான். சரி உன் பவர்லாம் இங்கே தான் போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது எல்லாமே வாங்கிட்டு தான் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட எங்கே, அவன் உடம்புக்குள்ளே இல்லை, ஆனால் அவன் சோல்குள்ளே இருக்குது, நீ இப்போ ஒரு சோல் ரீப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ நான் வந்து இந்த கிகா அப்படின்னா ஹியூமன் ஃபார்மு, அந்த ஹியூமன் ஃபார்மில் தான் இப்போதைக்கு இருக்கேன், என்னோடய பவர் எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ என் பவரை நான் திருப்பி பெற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், அது வரைக்கும் நீ தான் எனக்கு மிஷினில் கம்ப்ளீட் பண்ண சொல்கிறான். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இச்சிகோ வந்து இல்லை என்னாலலாம் முடியாது, நீ உன் பவர் இது வரைக்கும் நான் அந்த வேலை செய்யணுமா, எனக்கு அப்படியே அந்த ஒர்க்கை நான் என்னன்னு கூட எனக்கு தெரியாது, நான் அப்படி செய்யணும், ஆனால் நீ தான் எனக்காக சப்ஸ்டிடியூட் சினிக்காமையாக இருந்து சப்ஸ்டிடியூட் சினிக்காமே ஒன்றுமே இல்லை கைஸ். இப்போ டெம்பரரியாக அந்த சோல் ரிப்பேர் வேலை இருக்குது இல்லையா, சோல்லாம் எடுத்து சோல் சொசைட்டிக்கு அனுப்புறது, அந்த வேலையை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இச்சிகோ தான் செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு குச்சிக்கு ருக்கியா சொல்லிட்டாங்க. ஆனால் அதை இச்சிகோ ஒத்துக்கலை. நெக்ஸ்ட்டு பேனலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இச்சிகோ இல்லை என்னாலாம் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி மறுக்கிறாரு. என்னால் திருப்பி அந்த மான்ஸ்டர்கிட்டலாம் போராட முடியாது, நீ ஏன் இப்படி இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ருக்கியா கேட்குறாங்க. நான் நேற்று அந்த மான்ஸ்டரோட போராடினதுக்கு காரணம் என் ஃபேமிலியை சேவ் பண்ண தான், ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்காக என்ன பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்த இதிலே பார்த்தீங்கன்னா ரூக்கியா டக்குன்னு கையில் ஒரு க்ளவுஸ் எடுத்துன்னு நீ எனக்கு வேறு வாய்ப்பே கொடுக்கல, ஸோ நான் யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இச்சிகோவை அடித்து தள்ளுறாங்க. தள்ளின உடனே இச்சிகோவோடைய சோல் மட்டும் தனியாக வந்து கொண்டு வந்து ஹியூமன் பாடி தனியாக இருக்குது. ரூக்கியா வந்து என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இச்சிகோவை கூப்பிட்டுட்டு மிஷின் முடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேனல்
நம்ம எதுக்கு இப்போ பார்க்குக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இச்சு கேட்குறாரு. ஓ இப்போ இந்த பார்க்கில் எல்லாம் அந்த கோஸ்ட்லாம் வருமா? நீ என்ன கையில் ஒரு செல்ஃபோன் வச்சுருக்க, இந்த செல்ஃபோனில் தான் இந்த டீலிங்லாம் பேசுகிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. எனக்கு தெரியல, பட் நான் முன்னாடி இருக்கல இங்கே தான் வந்திருக்கு. ஓ ப்ராபப்ளி இங்கே வரலாம், இங்கே ஒரு வேளை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூகே சொல்லியிருக்காங்க. அதுமாரி வந்ததுன்னா நம்ம தான் இங்கே இது பண்ணணும். இந்த ஃபோன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனை வச்சு தான் அந்த ஃபோனில் நம்மளுக்கு சிக்னல் வந்தால் சோல் சோதரிலேருந்து எனக்கு ஹாலோவெலாம் அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு சிக்னல் அனுப்புவாங்க. இதை வச்சு தான் நம்ம ஹாலோ வருதான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு ஹாலோ தோத்தனையாக வருது. அப்போ ரூகே வந்து ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் தானே, அவனை நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிற அவன் ஸ்ட்ரேஞ்சர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அறிவு கிரேசி இல்லை பைத்தியமா, ஒரு இது நீ எதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற, அவனை ஜஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர் தானே, டோன்ட் ஹெல்ப் மீ, அந்த இது அவனை ஹாலோ சாப்பிட்டோம் விடு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இது அப்படி கிடையாது, ஆனால் நீ தான் அவன் ஃபேமிலிக்காக மட்டும் தானே ஹெல்ப் பண்ணுவேன், இப்போ எதுக்கு அவன் ஸ்ட்ரேஞ்சர் தானே அந்த பையன், அது ஹாலோ அவனை சாப்பிட்டு போட்டோமே எதுக்கு ஹெல்ப் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நீ அந்த குழந்தைய சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா ஒரு சோல் ரீப்பர்ன்றவன் எல்லாத்துக்காக தான் பார்க்கணும். பி ஃபேர் டு ஆல் கோஸ்டஸ் அண்ட் ஹாலோ. ஸோ நீ இப்போ அந்த பையனை சேவ் பண்ணணும்னு நினச்சேன்னா எல்லாத்துக்குமே சேவ் பண்ணணும், எல்லாருமே சேவ் பண்ணணும்னு நினைக்கணும். ஈவன் அவன் உயிரே போனாலும் அவங்களை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு நீ நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூக்கியா கொஞ்சம் எமோஷ்னலாக பேசுகிறாங்க. ஈவன் யூ வில் சாக்ரிஃபைஸ் யுவர் செல்ஃப் ஃபார் தம்ன்ற மாதிரின்ட்டு பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா பேச்செல்லாம் கேட்டவொடனே இச்சிகோ ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகிறாரு. இன்னும் என்னால் இதில் பார்த்திங்கன்னா ஈடுபட முடியல, இருந்தாலும் நான் நெக்ஸ்ட் டைம் இது வர வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஸோ நான் நாட் அ டோட்டல் ஸ்கேம், நான் இன்னும் முழுமையான தேரோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அடுத்தது இது என்ன நடக்குது போகுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரூக்கியா பார்த்திங்கன்னா ஐ வில் ஹெல்ப் யூ அவுட் சொல்கிறேன், இப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த ஜாபில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு ரூக்கியா கிட்ட. குட் லக் தென்னு சொல்லிட்டு டீச்சர் ஸ்டாபரி பாஸ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சாப்டர் கைஸ், இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. இந்த சாப்டர் பிடிச்சிருந்தனா லைக் போடுங்க. ஸோ உங்களை நான் அடுத்த ப்ளீச் எபிசோட் பார்ட் 3ல் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பை பாய் அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மணி மேக்னட் சேனல். See you in the next good video guys. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க, கமெண்ட் போட மாட்டேறீங்க. ஸோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா ப்ளீச் எபிசோடுமே வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு எபிசோட். நெக்ஸ்ட் வீக் எபிசோட் 3 இஸ் கமிங்.